குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேர் யுவஸ்ரீ. நாங்கள் எடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்து கால் பண்ணுறோம். நாங்கள் பேசியிருக்கிறது மிஸ்டர் ஜோஷி அமிர்தராஜ் பி அவர்கிட்டயாங்களா? எடில்வைஸுங்களா? சார், நாங்கள் ஆல்ரெடி உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பேமெண்ட் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் மூலியமா உங்களுக்கு இன்னைக்கு பேமெண்ட் பண்ண முடிஞ்சா நான் உங்களுக்கு கால் மூலியமா கைட் பண்ணுறேன் சார். நீங்கள் இன்னைக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண போறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. இது வித்ட்ரால் இது சரண்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குங்களா? சார், நீங்கள் ஏன் பாலிசி சரண்டர் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை இல்லை, என்னால் பே பண்ண முடியாது, அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே சார், பட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பாலிசி சார். அந்த பாலிசியில் உங்களுக்கு இல்லை இல்லை, அது வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா சொல்கிறேன், இதில் வந்து மணி பேக் எப்போ வரும்? அது ஒரு அமௌண்ட் ஒன்று வரும், அது வந்தோடனே நான் சரண்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்கள் பாலிசியை சரண்டர் பண்ணாலும் உங்களுக்கு 30% தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சார். மிச்சம் 60% உங்களுக்கு அமௌண்ட் வராதுங்கிறீங்களா? ஆமாம் சார், அதில் உங்களுக்கு 30% மட்டும்தான் வரும் சார். ஏன் அப்படி? ஆமாம் சார், இந்த நீங்கள் வந்து எடுத்துருக்கிறது ட்ரெடிஷ்னல் பாலிசி சார். அந்த ட்ரெடிஷ்னல் பாலிசியில் 3 வருஷம் தான் லாக்இன் பீரியட். அந்த 3 வருஷம் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் 30% ப்ரீமியம் பெய்ட் அமௌண்ட் மட்டும். 4th இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஆமாம் சார், நீங்கள் 3 வருஷம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க சார். ஆமாம் சார். அப்பயும் வராதுங்களா? ஓகே சார், அதுதான் சார், அதில் உங்களுக்கு 30% தான் வரும் சார். எவ்வளோ வரும் சார்? எவ்வளோ வரும்னு எங்ககிட்ட அது அப்டேட் இல்லை சார். நீங்கள் ஒரு தடவை உங்களோட நியரஸ்ட் எடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிரான்ச் இருக்குல்ல சார், அந்த பிரான்ச்சுக்கு போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க சார். பிரச்சனை என்னன்னா, அவங்க எனக்கு வந்து ஏஜென்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ஹெட் வந்தாங்க. அவங்க வந்து போட்டப்ப இது பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா சொல்லவே இல்லை, இவ்வளவுதான் கிடைக்கும், இவ்வளவுதான் இது பண்ண முடியும்னு. அவங்க வந்து பேசினப்ப ஒரு மாதிரி ஹார்ஷா பேசினாங்க. அது மாதிரி எனக்கு இது மாதிரி பண்ண முடியாதுன்னு ஒண்ணு. நான் அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது வந்து கண்டினியூ பண்ண வேணாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வேற பாலிசி. சொல்லுங்க. பிரான்ச்சுக்கு போனா கொடுப்பாங்களா? ஏன்னா பிரான்ச்ல போனா அவங்களே தானே இருப்பாங்க, ஏஜென்ட்டுங்களே தானே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பாலிசி போடும் போது சொல்ல, இவ்வளவுதான் கிடைக்கும், இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் கிடைக்கும்னு ஏன் போடும் போதே சொல்லல? அதுதான் என்னோட கொஸ்டின். அவங்க வந்து சொல்லவே இல்லை, இப்படிதான் இவ்வளவுதான் கிடைக்கும், திடீர்னு உங்களுக்கு பே பண்ண முடியல, எடுக்கணும்னா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு பெனிஃபிட்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க சொல்லும் போது மார்ச்சுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் இருக்குன்னாங்க. சரின்னு வைஃப் வந்து கம்பல் பண்ணதுனால தான் நான் போட்டேன். ஆனா என்ன ஆஃபர் இருக்குன்னு இது வரைக்கும் பே பண்ணி 4 வருஷத்துக்கு ஆகுது. ஆனா அந்த ஆஃபர்லாம் எதுவுமே சொல்லலை. ஏமாத்தி தான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காங்களே பாலிசி. கேட்டா உங்களுக்கு பணம் வருதுல்ல, மணி பேக் மாதிரி வருதுல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுனதும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இத்தனைக்கும் அவங்க வந்து சர்ச்சில் மூலமா பழக்கம். அவங்க வெரோனிகா. ஓகே சார். நீங்க எங்க சார், நீங்க அந்த ஆடியோ இல்ல, நீங்க எங்க? நாங்க எடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட ரினிவல் டிபார்ட்மெண்ட் சார். ரினிவல் டிபார்ட்மெண்ட் பெங்களூர்ல இருந்து கால் பண்றோம் சார். ஓகே. இது என்னன்னா, ஆபீஸும் ஒன்றும் ப்ராப்பரா இல்ல, தாம்பரத்துல இருக்கு. அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஆபீஸ் தான் இருக்காங்க, ஏஜென்ட் பிடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. அங்க போனாலும் ப்ராப்பரான இது கிடைக்காது. அவங்களும் அட்வர்டைஸ் உங்களுக்கு பிரான்ச் கோபாலபுரம் இல்ல அண்ணா நகர்ல கூட இருக்கு சார் பிரான்ச். இல்ல, இப்ப தாம்பரத்துல போனா கிளியரா எதுவும் கிடைக்காதா? யாரும் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க சார். உங்களுக்கு வெஸ்டாம்பரம் சார், உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்கு சார். ஒன்று கோபாலபுரம், வெஸ்டாம்பரம், அண்ணா நகர்ல 3 சைடும் இருக்கு சார் உங்களுக்கு. சரி, எனக்கு அதுதான் இப்போ சரண்டர் பண்ணா என்ன பேமெண்ட் கிடைக்கும்? ஏன்னா 30%னா வேஸ்ட் தானங்க. எதுக்கு இது மாதிரி ஒரு பாலிசியில போடணும்? ஆமா சார். எதுக்கு போடணும்? என்னால முடியல அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா இவ்வளவுதான் கிடைக்கும்னா அப்ப எதுக்கு இதை போட்டுருக்கணும்? இது ஒரு சீட்டிங் மாதிரி தானே. இப்போ நான் வந்து 1 லட்சம் போட்டேன்னா 30,000 தான் கிடைக்குங்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமா சார். அது எதுக்கு நான் போடணும் இப்ப? அது மாதிரி அதெல்லாம் சொல்லவே இல்லையா அவங்க? அந்த மாதிரி. ஓகே சார், நீங்கள் ஒரு தடவை உங்களோட நியரஸ்ட் பிரான்ச்சு போய் விசிட் பண்ணி இதை பற்றி விசாரிங்க சார். அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க சார். அந்த ஏஜென்ட் உங்ககிட்ட பேசின ரெக்கார்டு இருக்குல்ல சார், அதை எங்களோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கொடுங்க. ஓகே சார், நாங்கள் மெயில் ஐடி சொல்கிறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஏன்னா இது வந்து தேவையில்லாத வேலை. இது எத்தனை தடவை ரெனியூவல் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறோன்றோம். ஆனால் வந்து
இதுல வந்து என்ன ஓகே பெனிஃபிட் இருக்கு என்னங்கிறதும் அவங்க ப்ராப்பராவும் சொல்லவே இல்ல. அவங்க வந்து ஒன்லி பாலிசி ஓகே பிடிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க. பாலிசி பிடிக்கிற ஓகே வேலையை மட்டும் தான் பாத்துட்டு போறாங்க. இது மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி வந்து கரெக்டான ப்ரொசீஜரா வரும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கும்போது இது வந்து சீட்டிங் தானே. ஆமாங்க சார். ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏஜென்ட் கமிஷன்லாம் போயிடும், உங்களுக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க, மெயில் ஐடி சொல்லுங்க. ஓகே சார். நாங்கள் ஓகே CARE இ A